நாம் தமிழர் கட்சியின் குமாரபாளைய வேட்பாளர் அக்கா யுவராணி அவர்கள் செய்த ஒரு தரமான சம்பவம் குறித்து இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சி நியூஸ் 24/7 தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னேற்பாடோட ஒரு தரமான செயலை செய்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். அதற்கு நிச்சயம் நம்ம பாராட்டுகளை சொல்லி ஆகணும். ஒவ்வொரு மேடையிலும் அண்ணன் சீமான் அவர்கள் 10 வருடங்களுக்கு மேலாக கத்திய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க இங்க போட்டி போடுறோங்கிறதே தெரியாம இருக்கு. முதல்ல அத மக்கள் முன்னாடி நாங்க தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத பேசியிருந்தாரு. அதே நேரத்தில் உங்களுக்கு உண்மையிலே ஒரு சிறந்த வேட்பாளர் வேணும் அப்படின்னா, எது கொள்கை அடிப்படையில், எது மக்களுக்கு தேவை அப்படிங்கிற அரசியலை பேசுற எங்களோட நேரடியாக யார் போட்டி போடுறாங்களோ அவங்க பேசி மக்கள் மத்தியில அவர்களது கருத்தியலை சொல்லி வாக்குகளை பெற சொல்லுங்க. காசு கொடுத்து வாங்கக்கூடாதுங்கிறத பதிவு செய்தாரு. அதே போல யாரெல்லாம் வேட்பாளர்களோ அவர்களை அழைத்து அவர்களுக்கான அந்த தொகுதிகளிலே மக்களை வரவழைத்து அந்த பிரச்சனைகளை குறித்து பேசக்கூடிய ஒரு சிறப்பான ஏற்பாடு தான் அது. அந்த வகையில் நாமக்கல்ல குமாரபாளையம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளரும் இதர வேட்பாளர்களும் கலந்து கொண்டாங்க. அதில் தாவேக்காவினர்கள் கலந்து கொள்வதே இல்லை. சமீபத்தில் நடந்த சில இடங்கள்ல அவங்களால பேசவே முடியல அப்படின்னோடனே தலைமையில இருந்தே எதிலையும் கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. அதனால அவங்க கலந்துக்கவே விரும்பல. சரி, அதை விடுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம குமாரபாளையம் வேட்பாளர் அக்கா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, முதல்ல இருந்தே கேட்கக்கூடிய கேள்விகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத நெறியாளர்கிட்ட பதிவு பண்ணும் போதும் கூட அவர்களுக்கான நேரத்தை சரிவர ஒதுக்காமல் திமுக அதிமுகவினருக்கு மட்டும் அதிகமாக பேசுவதற்கு நேரம் கொடுத்து விட்டு, அதாவது திமுகவில் இருந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி நபர் தான் இருக்காங்க, அவங்க தான் அங்கே போட்டியிடுறதால, அதே மாதிரி அதிமுக நபர்களும் இருக்காங்க. ஆனால் என்ன இதில் கொடுமையான விடயம் அப்படின்னா, அதிமுக திமுக செய்த ஊழல்களையும் பட்டியலிட்டு அதே நேரத்தில் மக்களுக்கு பரிசு பொருட்களாக இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத, கிண்ணம் குண்டா அப்புறம் புடவைகள் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கொடுத்தாங்க அப்படிங்கிறத எடுத்து வச்சா அது ஓட்டு ரீதியாக கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க கூடாதான். ஏன்னா அது ஒரு நலத்திட்டங்கள் செய்வது போல இவர்கள் செய்கிறார்கள், அது மாதிரி தான் எடுத்துக்கணும்னு சொல்லி நெறியாளரே சொல்கிறாங்க. பேசுவதற்கான நேரம் கேட்டால் அதற்கான நேரம் உங்களுக்கு நாங்கள் நிறைய ஒதுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் கேள்விக்கு அடுத்து நகர்ந்து போகிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது ஊடக தர்மம் ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்னு நினச்சாலும் கூட அதுலேயும் கூட அவர்களுக்கு சாதகமாக செயல்படுவது போல நடந்துக்கிட்டா அப்போ எதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி அதில் கலந்துக்கணும்? அவர்கள் அதுக்கு அடுத்து முன்வைக்கிறதுக்கு தானே அங்கே வர்றது. இருக்கிற குற்றச்சாட்டுகளை மக்களுக்கு தெளிவுபடுத்த மக்களின் குரலாகத்தானே ஒலிக்கவே அவங்க வராங்க. ஆனால் அப்படி இருந்தும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது அப்படிங்கிறது மிகவும் மனதுக்கு வருத்தமாக இருக்கிறது. அக்கா அவர்கள் செய்த அந்த சம்பவம் மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக மாறி இருக்கு. அது வீடியோவாக பதிவிடும் போதே நம்ம சும்மா ஃபோனில் எடுத்த அந்த காணொலி இருக்குது. அது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குல்ல, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்கா அவர்கள் தெளிவுபடுத்த பேசினதும் இருக்குது. அதே நேரத்தில் நெறியாளர் பேச விடாமல் தடுத்து அந்த விஷயத்தையும் சேர்த்தே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். காணொலி வாயிலாக பார்க்க அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை தட்டி பாருங்கள். அண்ட் இந்த நிகழ்வு குறித்து உங்களது கருத்துக்களையும் நீங்கள் மறவாமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.